அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை தூக்கி வினை செய். எந்த வேலையையும் செய்யும் முன் அதன் வழிமுறைகளை அறிந்த பின் செய்யத் தொடங்க வேண்டும். இதனை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். கண்ணப்பப்பட்டி என்னும் ஊரில் ராஜா என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் சுறுசுறுப்பானவன். ஆனால் எந்த காரியத்தையும் யோசிக்காமல் உடனே தொடங்கிவிடுவான். ஒரு நாள் தனது வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய தோட்டம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். ஆனால் நிலம் எவ்வளவு தேவை, செடிகள் எத்தனை வேண்டும், நீர் வசதி எப்படி என்பதை கவனிக்கவில்லை. 3 நாட்களில் வேலை முடிந்த போதும் நீர் பற்றாக்குறையால் எல்லா செடிகளும் வாடிப்போனது. அவன் மனம் உடைந்து இருந்தபோது அருகில் இருந்த ஒரு தோட்டக்காரர் வந்து சொன்னார், ராஜா, ஒரு செயல் செய்யும் முன் அதற்கான வழிமுறைகளை அறிந்து செயல்பட்டால் பலன் தரும். யோசனையில்லாத உழைப்பு பலன் அளிக்காது. அந்த வார்த்தைகள் ராஜாவின் மனதில் ஆழமாக பதிந்தன. அடுத்த முறை அவன் நன்றாக திட்டமிட்டு நிலத்தின் அளவை சரியாக அளந்து நீர் வசதியுடன் புதிய தோட்டம் அமைத்தான். இம்முறை செடிகள் செழித்து நன்றாக வளர்ந்தன. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: யோசனை இல்லாமல் செய்யப்படும் செயல் தோல்விக்கு காரணமாகிறது. நன்கு ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுவதுதான் வெற்றியின் அடையாளம். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.